சரி. ஒரு வாட்டி ஒரு 120, 130 கோழி அடி வாங்கியிருக்குங்க. ஓகே. அதெல்லாம் கொண்டு போய் புதைச்சும் போட்டிருக்கேங்க. சரிங்க. அதுல இருந்து தப்பிச்ச ஒரு கோழி, 2 ஒரு பொட்டை, ஒரு சேவல்ல இருந்து உற்பத்தி பண்ணி இப்ப இந்த லெவல்ல 200 வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. அப்ப சேவல்னு பாத்தீங்கன்னா வந்து பிரீடிங் சூஸ் பண்றது வந்து நம்ம அது கொஞ்சம் பார்த்து தான் சூஸ் பண்ணுங்கண்ணா. சரி. அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் முக லட்சணம் பார்க்கணுங்க. ஓகே. வயசே ஆனாலும் கோழி வந்து முக சுருக்கம் இருக்கக்கூடாது. பட்டாக்கொண்டைக்கு அப்புறம் உச்சிப்பூ, குருவிப்பூ இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுங்க. ஃபீடிங் குவாலிட்டியில ஒன்று பண்ணும்போது அது என்ன ஆகுதுங்கன்னா ஒரு 3.5 கிலோ பொட்டையை போட்டோம்னா ஓகேங்க. அது தகப்பன் சேவலுக்கு பக்கமா வந்துருங்க. 6 கிலோ இருக்குன்னா 5, 5.5 அந்த பக்கமா வந்துருங்க. நம்ம குஞ்சுல இருந்தே என்ன பராமரிப்பு பண்றோமோ அந்த பராமரிப்பு இந்த முதயத்து விடையில வந்துருங்க. அதுல முட்டை இருந்தா கொஞ்சம் அதுலயே 5 கிலோ சேவல் பொரிக்கிறதும் இருக்குங்க. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்க. உங்களுடைய பெயர், நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்குங்கிற பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க. என்னோட பேர் வந்து சக்தி சுப்பிரமணியங்க. சரிங்க. நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் பக்கத்துல பெரிய தண்டான்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்துல அமைஞ்சிருக்கு. எத்தனை வருட காலமா கோழி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க? நம்ம சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு இருக்கோங்க. கோழி வளர்த்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட்னால பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே, ஓகே. சின்ன வயசுனா என்ன வயசுல இருந்து நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க? நானு சின்ன வயசுனா ஒரு 10 வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். 10 வயசுல இருந்தே கோழிகளோட தான் இருக்கிறீங்க. சரிங்க பிரதர். இப்ப தற்சமயம் நம்ம பண்ணையில எவ்வளவு கோழிகள் இருக்கு? எவ்வளவு தாய் கோழிகள் இருக்கு? எவ்வளவு குஞ்சுகள் இருக்கு? தெளிவா சொல்லுங்க. இப்போ நம்ம பண்ணையில பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோழி மொத்தமா இருக்குங்க. ஓகேங்க. குஞ்சு வந்து ஒரு 1 கிலோ, 1/2 கிலோல இருந்து 1 கிலோ சைஸ் குஞ்சுங்க வந்து ஒரு 80, 90 இருக்குங்க. ஓகே. பட்டான்னு பார்த்தீங்கன்னா, கட்டுத்தார போட்டிருக்கிற பட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 உருப்படி இருக்குங்க. ஓகே, ஓகே. அது போக வெளிய சுத்துற ஒரு 1 1/2 கிலோக்கு மேல இருந்து 3 கிலோ வரைக்கும் ஒரு 40, 50 உருப்படி இருக்குங்க. தாய்க்கோழி ஒரு 15 தாய்க்கோழி இருக்குங்க. இருக்கு. ஆமாங்க. பிரதர், நீங்க ஒரு கல்லூரி மாணவரா இருக்கிறீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லீங்களா? படிச்சுக்கிட்டே வந்து பகுதி நேரமா கோழி வளர்த்திட்டு இருக்கீங்க. ஆமாங்க. எப்படி இது சாத்தியமாகுது? சாத்தியம்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்க. சரிங்க. எப்படியாவது இது பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் தாங்க. சரி, சரி, சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுல வருமானமும் இருக்கிறதுனால, சரிங்க. சரி அதையும் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வீட்ல சப்போர்ட் பண்றதுனால பண்ண முடியுது. வீட்லயும் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே பிரதர். இப்ப வந்து முழு நேர தொழிலா என்னைக்கு இத நீங்க மாத்த போறீங்க? இல்ல மாத்திட்டீங்களா? முழு நேர தொழில்னா வீட்ல இருக்கிறவங்களுக்கு முழு நேர தொழில் இதா மாத்தியாச்சுங்க. சரி. நமக்கு வந்து ஏதாவது ஜாப் கிடைச்சா ஜாபுக்கு போணுங்க. ஓகே. ஜாப் ஒரு 10, 15 வருஷம், 20 வருஷம் போயிட்டுங்க. அது நம்மளுக்கு புடிச்ச லைன்ல மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறதுங்க. மறுபடியும் இதுக்குள்ள தான் வர போறோம் இல்லைங்களா? சரிங்க பிரதர். இப்ப இந்த கோழி வளர்ப்புல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சின்ன வயசுல இந்த பெட்ஸ் மேல ரொம்ப ஆர்வம் அதிகங்க. சரிங்க. நம்ம நாயும் வளர்த்துறோம். ஓகே. நாய் வளர்த்துறோம்னா நாய் எனக்கு செட் ஆகுறது இல்லைங்க. சரிங்க. எப்படி வளர்த்தனாலும் அது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இருக்கிறது இல்லைங்க. இருக்கிறது இல்ல. நம்ம கோழினா கொஞ்சம் இருக்குங்க. அது வருமானமும் இருக்கு. ஓகே. நம்ம அதனால அத அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. பிரதர், இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழியில எத்தனையோ ரகங்கள் இருக்கு. ஆமாங்க. அதாவது வந்து பெருவடை இருக்கு, சிறுவடை இருக்கு, எடைவெட்டுன்னு சொல்லக்கூடிய அது இருக்கு, அசில் கிராஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இனங்கள் கலப்பின கோழிகள் கூட இருக்கு. ஆமாங்க. நீங்க இந்த பெருவடையை மட்டுமே சூஸ் பண்ணி வளர்த்தறதுக்கு காரணம் என்ன? பெருவடைனா வந்துங்க சீக்கிரம் வெயிட் கெயின் ஆகுங்க. சரிங்க. பாக்குறதுக்கு வீட்டுக்கிட்ட பார்க்க கொஞ்சம் பெருசு பெருசா இருக்குன்னு ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணதுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இது விளையாட்டுக்கு வாங்குறாங்க. ஓகே. விளையாட்டுக்கு கொஞ்சம் ரேட்டு நல்லா இருக்கிறதுனால அதுவும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்குங்க. ஓகே. சிறுவடைனா கறிக்கு கேட்பாங்க. ஓகே. அது நம்மளுக்கு எல்லா தீனியும் போட்டு அவ்வளவா கட்டுப்படி ஆகாது. கட்டுப்படி ஆகாது. இதுன்னா வேலை கம்மி, ஓகே. உருப்படியும் கம்மியா வளர்த்துக்கலாம். சரி. அப்புறம் அமௌண்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆமாங்க. ஓகேங்க பிரதர். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருவடையில 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து கறிக்காக வளர்த்துறது, இன்னொன்னு வந்து இந்த விளையாட்டுகளுக்காக உருவாக்கக்கூடிய லைனேஜ்ன்னு. ஆமாங்க. நம்ம இந்த 2 ரகத்துல எந்த ரகம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம விளையாட்டுக்காக உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இப்ப வியாபாரம் அப்படிங்கும்போது எப்படி உள்ளூர் வியாபாரங்களா? வெளி மாநிலங்கள் வியாபாரமா? இல்ல வெளிநாடுகளுக்கு ஏதாவது அனுப்புறீங்களா? எப்படி? இல்லைங்க. அவ்வளவெல்லாம் இல்லைங்க. நம்ம இப்போ வந்து ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு அண்ணா பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நம்ம சேவல் பொட்டை வாங்கி, சரிங்க. அது குஞ்சு இறக்கி பட்டாவா அவரே புடிச்சுக்கிறாருங்க. ஓகே. நம்ம வெளிய குடுக்கறதோ, இல்ல எந்த இந்த விற்பனையே கிடையாது. நம்மளது விற்பனையே கிடையாது. அவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் குடுக்குறீங்க. அவர் ஒருத்தரே விடுறாரு, அவர் ஒருத்தரே புடிச்சுக்கிறாருங்க. இப்போ ஒரு 2, 3 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்குங்க. சரிங்க. அப்படி குடுக்கும்போது ஒரு பட்டாக்கு எவ்வளவு கிடைக்குதுங்க உங்களுக்கு? நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 2, 2.5 குடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. சரிங்க, சரிங்க. இப்போ ஒரு 3.5, 4 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு பட்டாக்கே அந்த ரேட் வந்து நம்ம குடுக்குறோம் இல்லீங்களா? ஆமாங்க. ஆனா வந்து அதோட தாய்க்கோழி 2மே வந்து அவர்கிட்ட இருந்து வாங்குனது. தாய்க்கோழி, சேவல் 2மே அவர்கிட்ட இருந்து வாங்குனது. சரிங்க பிரதர். இப்ப எத்தனை ஏக்கர் பரப்பளவுல இந்த பண்ணையை நம்ம நிர்வகிச்சிட்டு இருக்கோம்? நம்ம இப்போன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மொத்தமா ஒரு 2 ஏக்கர்ல இருக்குங்க நம்மளுது.
சரி சரி தோட்டம் ஒரு 3 ஏக்கர் இருக்குங்க. ஓகே அதை நம்ம பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சு வச்சிருக்கிறது ஒரு 1.5 ஏக்கருக்குள்ள வரும். ஓகே பிரதர். இந்த கோழி வளர்ப்புல இந்த நிழலோட அருமை வந்து அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நம்மளுது வந்து ரொம்ப ஹீட்டான ஏரியாங்க. சரிங்க. அதனால தண்ணி வசதி இல்ல. நம்ம ஓகே தோட்டத்துல தண்ணி வசதி இல்லன்னு ஓகே வச்சுக்கோங்களேன். ஓகே அதனால நம்மளுக்கு நிழல் வந்து ரொம்பவே முக்கியங்க. ஓகே நம்ம வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம தோட்டத்த சுத்தி பாத்தீங்கன்னா, பழச்செடி, ஓகே இந்த தென்னை மரம், ஆ ஆ புங்க மரம், ஓகே. எல்லா ஐட்டமுமே வச்சிருக்கேங்க. பல வகைகள் எல்லாமே வச்சிருக்கீங்க. பழ வகை எல்லாமே வச்சிருக்கோம். சரிங்க. ஊட்டி ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள் இது எல்லாமே வச்சிருக்கேங்க. அது மட்டும் இல்லாம நிழல் தர மரம், நம்ம வேப்ப மரம், சரிங்க. புங்க மரம், ம் ம் இந்த சக்கரப்பழ மரம்னு சொல்றாங்கல்ல, ஓகே இது எல்லாமே வச்சிருக்கேங்க. நிழலுக்கு தேவை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அது இருந்தா தான் கோழி வளர்த்த முடியும் இல்லீங்களா? அது இல்லன்னா சாத்தியமே கிடையாது. சாத்தியமே இல்ல. சாத்தியமே இல்லைங்க. சரிங்க பிரதர். ஏதாவது பெரிய நோய்கள் ஏதாவது வந்து நம்ம பண்ணை இதுவரைக்கும் தாக்கி இருக்கீங்களா? அதுல இருந்து நம்ம மீண்டு வந்திருக்கோமா? நம்ம பண்ணைய தாக்கி இருக்குங்க. சரி. ஒரு வாட்டி ஒரு 120, 130 கோழி அடி வாங்கியிருக்குங்க. ஓகே. அதெல்லாம் கொண்டு போய் புதைச்சும் போட்டுருக்கேங்க. சரிங்க. அதுல இருந்து தப்பிச்ச ஒரு கோழி, 2 ஒரு பொட்டை, ஒரு சேவல்ல இருந்து உற்பத்தி பண்ணி இப்ப இந்த லெவல்ல 200 வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. அப்பப்போ அடியும் வாங்குங்க. சரிங்க. அது சின்ன லெவல்ல தான். ஒரு 5, 6 தாக்குறதுக்குள்ளேயே நம்ம அத ரெக்கவர் பண்ணிக்கணுங்க. சரிங்க பிரதர். இப்ப இந்த நோய்கள் மேலாண்மை, தீவன மேலாண்மை பத்தி எல்லாம் நம்ம வந்து யூடியூப்ல வந்து அடிக்கடி நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா. நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஆமா. நமக்கு தெரியும். ஆமா. அதே மாதிரி கொட்டகை அமைப்பை பத்தியும் நமக்கு தெரியும். ஆமாங்க. இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்க்கோழிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதாவது வந்து ஒரு தரமான ஒரு சேவலையும், ஒரு தரமான பொட்டையும் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அது எப்படி வந்து இண்டிவிஜுவல் பிரீடிங் சொல்லுவோம் இல்லைங்களா? தனிப்பட்ட ஆமா. முறையில பிரீடிங். ஆமா. அதை எப்படி பண்றோம்? அதுல இருந்து எப்படி குஞ்சு எடுக்க போறோம்? அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு குடுக்குற அண்ணன் வந்து அவருக்கு தெரியும். அவர் லைனேஜ் வச்சு வளர்த்துட்டு இருக்காருங்க. சரிங்க. அவருக்கு இந்த பொட்டைக்கு இந்த சேவல் தான் சூட் ஆகும். நான் இப்ப அவரு குடுத்திருக்கிற பொட்டையில வந்து எந்த பொட்டை முட்டைக்கு வந்திருக்குன்னு சொன்னேன்னா, சரிங்க. அதுக்கு தகுந்த சேவல் குடுப்பாருங்க. ஓகேங்க. அவங்களுக்கு இப்போ அந்த நேரத்துக்கு அவங்க எப்படி பண்றாங்கன்னா, சேவலை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க முதல்? சேவல் வந்து சைஸ் கொஞ்சம் ஹெவியா வேணுங்க. ஓகே. இந்த விளையாட்டுக்குன்றதுனால மினிமம் 3.5 கிலோக்கு மேல வந்துரணுங்க பட்டாவுல வரும்போதே. ஓகே ஓகே குஞ்சு இறங்கி. ஓகே. அதனால நம்ம சேவல் யூஸ் பண்றது வந்து ஒரு 5 கிலோல இருந்து 5.5 கிலோ, 6 கிலோ வரைக்குமே 6 கிலோ வரைக்கும் வந்து நம்ம பிரீடிங் சேவல் யூஸ் பண்றோம். ஆமாங்க. ஓகே. சேவல்னு பாத்தீங்கன்னா வந்து பிரீடிங் சூஸ் பண்றது வந்து நம்ம அது கொஞ்சம் பார்த்து தான் சூஸ் பண்ணுங்கண்ணா. சரி. அது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் முக லட்சணம் பார்க்கணுங்கண்ணா. ஓகே. வயசே ஆனாலும் கோழி வந்து முக சுருக்கம் இருக்கக்கூடாது. ஓகே. தெளிவான மூஞ்சா இருக்கணும். ம். அதுல கண்ணும் இருக்குங்க. ஓகே. கண்ணு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கண் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 2, 3 வகை இருக்குங்க. ஓகே. அதுலயும் வந்து அது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுங்க. ஓரளவுக்கு தெரியும். கோழி சேவல பார்த்தாலே ஓகே. அதோட அதோட ஆக்டிவிட்டி நம்ம புரிஞ்சுக்கலாங்க. புரிஞ்சுக்கலாம். அந்த லெவலுக்கு இருக்கணும் கோழிங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுல வந்து வால் கட்டுன்னு இருக்குங்க. ஓகே. விசிறி வால் இருக்கு, ம். பூட்டு வால்ன்னு இருக்கு. ம். அந்த மாதிரி ஒரு 2, 3 வகை இருக்குங்க. ஓகே. அதுலயும் வந்து ஃபினிஷிங் உடையாம இருக்கணுங்க கோழி. ஓகே ஓகே. அதுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்குங்க. ஓகே. சந்தையில நல்ல மதிப்பு இருக்கு. ம். அப்புறம்னு பாத்தீங்கன்னா, இதுல பூ அமைப்புன்னு இருக்குங்க. ஓகே. பூ அமைப்பு வந்து மத்துப்பூ இருக்குது, உச்சிப்பூ, குருவிப்பூ, ம். அப்புறம் பட்டாக்கொண்டை, ஆயிரங்கொண்டை இந்த மாதிரி இருக்குங்க. நல்ல மூவிங்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம பார்த்தோனே அட்ராக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா, ம். பட்டாக்கொண்டை இருக்குங்க. ஓகே. பட்டாக்கொண்டைக்கு அப்புறம் உச்சிப்பூ, ம். குருவிப்பூ. ஓகே. இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குங்க. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுங்க. ஓகே. நிறம் நிறம் பாத்தீங்கன்னா, நிறம் செங்கருப்பு, மயிலு, காகம், சுள்ளி ஓகே. இதெல்லாம் நெறைய வெரைட்டி இருக்குங்க. ஆந்தை, ஓகே. பல்லூர் இதெல்லாம் நெறைய இருக்குங்க. சரிங்க. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, செங்கருப்பு, ஓகே. மயிலு இந்த டார்க் கலர் இருக்கு இல்லைங்களா? டை அது பிளாக். வந்து எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஓகே. ஒவ்வொருத்தருக்கு வந்து வெளுப்பு நிறம்னு சொல்லுவாங்க. ஓகே. கொஞ்சம் இந்த கலரு மங்கலான கலர் அது பிடிக்குங்க ஓகே. கொஞ்சம் பேருக்கு. ஓகே ஓகே. அது அவங்கள பொறுத்துங்க. சரிங்க. எப்படி இருந்தாலுமேங்க சண்டை வந்து கோழியில இருந்தே தீரணும். அதோட விளையாட்டு திறன். விளையாட்டு திறன் அதுல இருந்தே தீரணும். ஓகே. அது விளையாட்டு திறன் இருந்தா மட்டும்தான் அந்த சேவலை பிரீடிங்க்கு எடுக்க முடியுங்க. ஓகே ஓகே. அது ஆக்ரோஷம்னா தாய் பொட்டையிலயும் ஆக்ரோஷம் இருக்கணுங்க. ஓகே. சேவல டபுளா இருக்கணுங்க. இருக்கணும். எந்த சேவலை பார்த்தும் எந்த பக்கமும் ஓடாத அளவுக்கு இருக்கணுங்க. ஓகே ஓகே. ஆக்ரோஷமான நல்ல கோழி. தைரியமான சேவலா இருக்கணும்ங்கறீங்க. தைரியம் இருந்தாதான் அது குஞ்சுல வரும். எந்த வயசு சேவலை வந்து நீங்க பிரீடிங் பயன்படுத்துவீங்க? இப்போ நம்மளுதெல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 வயசுக்கு மேல இருந்து நம்மளுக்கு 5 வயசு 6 வயசு வரைக்கும் பிரீடிங்க்கு வருதுங்க கோழி. சரிங்க சரிங்க சரிங்க. பிரீடிங் போடுறது பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப ஏஜான கோழியா இருந்தா ஒரு பொட்டை 2 பொட்டையோட நிறுத்திக்கணுங்க. ஓகே. எனக்கு என்ன அனுபவம் ஆச்சுன்னா, போன வாட்டி நான் பண்ணதுல வந்து ரொம்ப ஏஜ் கோழிங்க. ரொம்ப ஏஜ்னா ஒரு 4, 5 வருஷம் இருக்குங்க. சேவல். அதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 2 பொட்டையோ, ஒரு பொட்டை இல்லன்னா 2 பொட்டை தான் மிதிக்க முடியும். நான் ரொம்ப குவாலிட்டியான சேவல்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், ஒரு 4, 5 பொட்டைக்கு போட்டேங்க. சரிங்க. ஒரு குஞ்சு கூட குஞ்சே பறிக்காம பொரிச்சிருக்காது. 60 முட்டை அப்படியே வேஸ்டா போச்சு. வேஸ்டா நான் போச்சு. கத்துக்கிட்ட பாடம் பிரீடிங்ல இது ஒண்ணு கத்துருக்கேங்க. சரிங்க பிரதர். இப்ப சேவலை வந்து பிரீடிங் சேவலை எவ்வளவு லட்சணமா பார்த்து எடுக்கணுங்கிற சொல்லிட்டீங்க. ஆமாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெடை, தாய்க்கோழின்னு சொல்லக்கூடியது. என்னென்னலாம் பார்த்து அந்த தாய்க்கோழி வந்து செலக்ட் பண்ணுவீங்க?
தாய்க்கோழி மெயின் சுறுசுறுப்பு தாங்க. ஓகேங்க. அது அது சுறுசுறுப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருங்க நம்மளுக்கு அந்த அந்த ஆக்ரோஷம் எவ்வளோ இருக்குன்னு. ஓகே, ஓகேங்க. குஞ்சுங்க வந்து அதுக்குன்னு முக லட்சணம் ஃபர்ஸ்ட் இருக்குங்க அதுக்கு. ஓகே. மூஞ்சி வந்து அது தெளிவான மூஞ்சா இருக்கணுங்க. சரிங்க, உடம்பு வந்து கீழ பார்த்தீங்கன்னா, கோழி பார்க்கறதுக்கு அளவா இருந்தாலும், சரிங்க. உடம்பு நல்லா கெட்டியில இருக்கணுங்க கோழி. ஓகே, ஓகே. உடம்பு இறுக்கமா கால் இருக்கணும். ஆமாங்க. காலும் கனம் இருக்கணுங்க ஓகே, பொட்டைக்கு. ஓகே, அப்பதான் ஓகே. அது குஞ்சுல வருங்க. சரிங்க. ஒவ்வொன்னு பொட்டை நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்குங்க. காலு சூப்ப சூப்பையா இருக்கும். ம், ம், அது ம். வந்து செட் ஆகாதுங்க. செட் அதுல ஆகாது. வர்ற குஞ்சுங்க வந்து கால் ஃபால்ட்டும் வருங்க. ஓகே, காலு வந்து விளையாட்டுல போம்போது வந்து அதுக்கு பேலன்ஸ் கிடைக்காதுங்க. ஓகே, ஓகே, ஓகே. அப்படியும் இருக்குங்க. ஓகே, இப்போ ஓகே. பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 கிலோவுக்கு மேல இருக்கிற பொட்டைய யூஸ் பண்ணலாங்க. பண்ணலாம். அது வந்து நல்லா இருக்குங்க. 2 1/2 கிலோ பொட்டைய யூஸ் பண்ணோம்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி 4 1/2 கிலோ, 5 கிலோ சேவல் போட்டோம்னா, ஒரு 3 1/2 கிலோ, 4 கிலோ பக்கமா வந்து குஞ்சு எடுத்துக்கலாங்க. பொட்டை எடுத்துக்கலாம். எடுக்கலாம். இப்ப நீங்க 6 கிலோ சொன்னீங்க. நல்ல வெயிட்டான சேவல் போட்டு அப்ப ஆமாங்க. அதுக்கு என்ன மாரியான வெயிட்ல வந்து பொட்டைய சூஸ் பண்ணுவீங்க? 6 கிலோனா நம்மளுக்கு அது ப்ரீடிங் குவாலிட்டில வந்துருங்கண்ணா. சரிங்க, ப்ரீடிங் சரிங்க. குவாலிட்டி இல்லன்னா, இப்ப நம்ம வியாபாரத்துக்கு ஒண்ணு, ஓகே. ப்ரீடிங் குவாலிட்டில ஒண்ணு பண்ணும்போது அது என்ன ஆகுதுங்கன்னா, ஒரு 3 1/2 கிலோ பொட்டைய போட்டோம்னா, ஓகேங்க. அது தகப்பன் சேவலுக்கு பக்கமா வந்துருங்க. 6 கிலோ இருக்குன்னா 5 5 1/2 அந்த ஆ. பக்கமா வந்துருங்க. பக்கமா அது வந்துரும். சண்டையும் அதே அதே வீரியமா இருந்தா, அந்த விளையாட்டு. சேவலோட விளையாட்டு வீரியமா இருந்தா, ம். நம்ம அந்த ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ற லெவலுக்கு வந்துருங்க அந்த சண்டை. ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ற அளவுக்கு ஆமாங்க. வந்துரும். இப்ப கன்னி விடைய யூஸ் பண்ணலாங்களா? இல்ல வந்து கூம்பு விடை யூஸ் பண்ணலாமா? எதுலருந்து குஞ்சு எடுத்தா குஞ்சுகள் நல்லா தெளிவா கிடைக்கும்? ஒவ்வொன்னுங்கண்ணா. அது ஒவ்வொன்ன பொறுத்துங்க. ஏன்னா, கூம்பு விடையோட குஞ்சுகள் வந்து அவ்வளவு தெளிவா இருக்காதுங்கிறாங்க. ஆமாங்க. அதனால அது கேட்கிறேன். என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னன்னா, நம்ம வளர்க்கறதுதாங்க. ஓகே, குஞ்சுல இருந்து என்ன தீனி நம்ம குஞ்சுல இருந்து கம்முனு கண்டுக்காம உட்டுருவோங்க. ஓகே. முட்டைக்கு வர ஸ்டேஜ்ல மட்டும் அத பராமரிப்பு பண்ணுவோம். சரிங்க, அப்ப சரிங்க. அதுக்கு உடம்புக்கு தேவையான சத்து இருக்காதுங்க. இருக்காது. நம்ம குஞ்சுல இருந்தே என்ன பராமரிப்பு பண்றோமோ, ம். அந்த பராமரிப்பு அந்த மொதயீத்து விடையில வந்துருங்க. வந்துரணும். அதுல முட்டை இருந்தா குஞ்சு அதுலயே 5 கிலோ சேவல் பொரிக்கிறதும் இருக்குங்க. ஓகே, ஓகே, ஓகே. அப்படியும் கிடைக்கும் இல்லைங்களா? ஆமாங்க, சரிங்க பிரதர். இந்த இண்டிவிஜுவல் ப்ரீடிங் அப்படிங்கும்போது, மேய்ச்சல் முறையில அணையிறதுங்கிறது வேற. ஆமாங்க. மேய்ச்சல் முறையில வந்து ஒரு சேவல் வந்து ஒரு விடை அணையிறதுங்கிறது வேற. ஆ. இது இண்டிவிஜுவல் ப்ரீடிங் அப்படிங்கும்போது என்ன மாரி மெத்தட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பண்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்ஸ் ஷெட்டுன்னு தனியா இருக்குங்க. சரிங்க. சிக்ஸுக்குன்னு ஒரு 1 1/2 மாசம் சிக்ஸ், 2 மாசம் சிக்ஸ் வரைக்கும் தனியா செப்பரேட்டா பார்ட்டிஷன் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஓகே, 1/2 ஏக்கரால பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, ஓகே. அதுல ஒரு 5 வெட, ஒரு சேவல் இருக்குங்க. சரிங்க, சரிங்க. அப்புறம் பட்டாவுக்குன்னு தனி செப்பரேட்டா பண்ணி அது ஒரு 1 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கேன். சரி, சரிங்க. அதுல ஒரு 5 வெட, ஒரு சேவல் பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த மாரி அதனால போட்டிருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கேன். அது மேய்ச்சல் முறையிலயும் இருந்துக்கும். ஓகே. அது நீட்டா இருந்துக்கும். அதுக்கு தேவையானத அது சாப்பிட்டுக்கும். சரிங்க. நம்ம அடைச்சு வைக்க தேவையில்ல. எந்த ஓகே, பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா இருந்துக்குங்க. ஓகே. இப்ப இண்டிவிஜுவல் ப்ரீடிங்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அதுக்கு தேவையான சேவலுங்க. ம், அந்த சேவலுக்கு தகுந்த ஆக்ரோஷம் இருக்கிற பொட்டை. ம், அந்த சேவலுக்கு தகுந்த சைஸ் இருக்கணுங்க. ம், இப்ப இந்த சைஸ்ல போட்டா இந்த ம், மாரி குஞ்சு இறங்கும். இந்த சேவலுக்கும் இந்த பொட்டைக்கும் போட்டா இப்படி இறங்கும்னு தெரியுதுங்க நம்மளுக்கு. ம், ம், இதோட விளையாட்டும் மேட்ச் ஆகும்னு தெரியுதுங்க. ம், அந்த மாரி இருக்கிற கோழியும், சேவலையும் அது நான் சொன்ன மாரி பார்ட்டிஷனா தனியா பண்ணி, ம். அதிலிருந்து முட்டை முட்டை எடுத்துங்க. சரிங்க. அதே பொட்டைக்கு அவையும் வச்சு, நம்ம ம். இன்குபேட்டர் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்க. ஓகே. தாய் பொட்டையிலேயே வச்சு பொரிக்க வச்சு, சரி. அதிலேயே குஞ்சு இறக்கி, அந்த குஞ்சு கூடயே சுத்த விட்டு அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கேங்க. அப்படிதான் வளர்த்துறோம். ஆமாங்க. சரி. எல்லாமே இயற்கை முறையில தான் பண்றீங்க. இயற்கை முறை தான் நம்மளுக்கு புடிச்சிருக்குதுங்க. சரிங்க. நம்மளுக்கு இப்போ கோழி குஞ்சுங்கள அடைச்சு வைக்கிறதோ, சரி. அதுன்னா நம்மளுக்கே ஒரு மாரி கில்ட்டா ஃபீல் ஆகுதுங்க. கண்டிப்பா, அது கண்டிப்பா. ஃப்ரீயா இருக்கு. அது நேச்சரலா அது ஃப்ரீயா இருக்கணுங்க. ஓகே, ஓகே, ஓகே. அருமையா சொன்னீங்க பிரதர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில இதே மாரி வந்து ஒரு கோழியும், ஒரு சேவலையும் போட்டு நம்ம ப்ரீடிங் இறக்கி குஞ்சு எடுக்கிறோம். ஆமாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த 6 கிலோ, 7 கிலோ இருக்கக்கூடிய ஒரு சேவல் பெரிய சேவல்கள போடும்போது, 10 மாசத்துல வந்து முகச்சலுக்கு வராது இல்லீங்களா? அது அது 1 வருஷம் ஆயிரும் இல்லையா? அது அதுதாங்க. அது பொட்டை ஆக்ரோஷமான பொட்டையா இருக்கணுங்க. சரிங்க. அது பொட்டை லைனேஜ்ல வந்துருங்க அது. ஓகே, ஓகே. 1, 2 சேவல்ல விழுவுங்க. சரிங்க. மீதி எல்லாம் பொட்டையில வந்துருங்க. கொட்டையிலேயே பொட்டையில வந்துரும். வந்தா அது ஒவ்வொன்னும் சீக்கிரமா முகையறதும் இருக்குங்க. ஓகே. லேட் முகச்சல் 1 1/2 வருஷம் ஆகி முகையறதும் இருக்குங்க. இருக்கு. அது அந்த பொட்டைய தகுந்து, அந்த சேவல தகுந்து கொஞ்சம் இறங்கி வருங்க. சரிங்க பிரதர். இப்ப நெறைய பேர் வந்து லைனேஜ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆமாங்க, அவங்கவங்களுக்குன்னு ஒரு லைனேஜ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆமாங்க, அந்த லைனேஜ்லயே குஞ்சுகள எடுத்துட்டு வர்றது, பிரீடிங் பண்ணி குஞ்சுகள உற்பத்தி பண்றது சிறப்பா இருக்குமா? ஆமாங்க. இல்ல வேற வேற லைனேஜ போட்டு உடைச்சு அதிலிருந்து ஒரு புது லைனேஜ உருவாக்குறது சிறப்பா இருக்குமா? இப்போ ஒரே லைனேஜ்ல பண்றதுன்னா, அவங்க லைனேஜ் மெயின்டெயின் பண்ணி பண்றாங்க இல்லைங்க. ஆமா, ஆமா. அவங்க வந்து அத லைனேஜ் வெளியவும் போக விடக்கூடாது. வேற லைனேஜையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிறக்கூடாது. ம், ம். அதனால அவங்க இன்பிரீடிங் போட்டு எடுப்பாங்க. ஓகே. இன்பிரீடிங் போடுறதுனால என்ன ஆகும்னா, நெறைய கோழி குஞ்சுங்க ஃபால்ட் ஆகும். கால் ஃபால்ட் கால் வரும். ஃபால்ட்டு, ரெக்க ஓகே, ஃபால்ட்டு, சந்து ரெக்க வரும். ஓகே. எல்லாமே நெறைய அதுல கம்ப்ளைண்ட் நெறைய வருங்க. சரிங்க. அப்படி வந்தாலும் அவங்க தனக்குன்னு ஒரு லைனேஜ் மெயின்டெயின் பண்றதுக்காக அதையும் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஓகே, பேரு. ஓகே. ஆ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, புது புது பிளட் லைன் கலக்கும்போது கொஞ்சம்
டிஃப்ரெண்டா இருக்குங்க. விளையாட்டோட திறன் விளையாட்டோட வந்து திறன் நல்லா அதிகமாகும். இருக்கும். ஓகே. அது பார்க்கறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் தாங்கும்னு நினைக்கிறேங்க நான். அப்படிங்களா? ஆமாங்க. இன்பிரீடிங் போடுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுங்க. கம்மியாகும். ஆமாங்க. இதனால வந்து இன்பிரீடிங் பண்றதுனால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அதே வேற லைனேஜ் உருவாக்கும் போது வேற அதிகமாக இருக்க இப்ப நம்ம வாய்ப்புகள் இருக்கு. மனுஷன் மாரிதாங்க. சரிங்க. வேற பிளட் லைன் கலக்கும்போது அதுக்குண்டான இது இருக்குங்க. இருக்கும். ஆமாங்க. சரிங்க பிரதர். இப்ப இந்த பிரீடிங் சேவலுக்கு வால்கட்டு எவ்வளவு முக்கியமானது? அது எப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்? எப்படி பாதுகாக்கிறோம்? நம்ம இப்போ வால்கட்டு பிரீடிங் சேவலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சேவலுக்கு வந்து ஒவ்வொரு மாரி வால்கட்டு இருக்குங்க. இப்போ வால் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, வாலு தான் மெயினுங்களே. சரிங்க. அது கோழிய பார்க்க லட்சணம் காட்டுறதே அந்த வாலு தாங்க. ஓகே. கோழி என்ன சைஸ் இருந்தாலுமே, ம். அதுக்கு தகுந்த வால் இருந்தா தான் கோழி பார்க்க லுக்கா இருக்குங்க. ம். அது கோழி மெயின் அட்ராக்ஷன் அதாங்க சேவலுக்கு. ஓகே. இந்த வால் உடையறதுக்கெல்லாம் என்ன காரணம்? எதனால அப்படி ஆகுது? வால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூடையில போட்டு கமுத்தி வச்சுருவாங்க. சரிங்க. அப்புறம் சின்ன கூண்டுல போட்டுருவாங்க. ம். அது வால் பெருசா இருக்குங்க. அது கூண்டுல போட்டுட்டாங்கன்னா, அது சுத்தம்போது அங்கங்க பட்டு உடையுங்க. சரிங்க. செவுத்தோரம் அந்த மாரி எல்லாம் மூடி வச்சுட்டாங்கன்னா, அதுவும் பிரச்சனை தாங்க. அது சரிங்க. வால் உடையறதுக்கான கம்ப்ளைண்ட் ஆகுங்க. ஓகே. அப்புறம் இந்த எலி, பெருக்கம் இருக்கிற இடத்துல மூடி வச்சா, அதுவும் வந்து வால வந்து தொந்தரவு பண்ணுங்க. அது கடிக்கும். கடிச்சு வச்சுருங்க. ஓகே, ஓகே. அதனாலயும் வால் எல்லாம் டேமேஜ் ஆகுறதுக்கு இருக்குங்க. அப்ப இது டேமேஜ் ஆகாம இருக்கறதுக்கு என்ன பண்ணலாங்க? டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிழலான இடத்துல நல்லா கொஞ்சம் சமமான இடத்துல வந்து ஈரப்பதம் எப்பயும் கொஞ்சம் இருக்கிற மாரி இருக்கணுங்க. ம். அந்த இடத்துல ஒரு ஆணி மாரி அடிச்சு, ம். கவுரு போட்டு கட்டிட்டோம்னா, அது கொஞ்சம் நீட்டா சுத்திக்கும், பரவலா இருந்துக்கும். ஓகே. அது வாலும் எதுவுமே உடையாம பொங்கு ஃபினிஷிங்கா நல்லாவே இருக்குங்க. ஓகே பிரதர். அருமையா சொன்னீங்க. பிரதர் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த விடைகளுக்கெல்லாம் வந்து வால் பிடுங்கி விட்டுட்டு பிரீடிங் போடுவாங்க ஆமாங்க, சில பேரு. ஆமாங்க. நம்ம கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா, சில கோழிகள் எல்லாம் நான் பார்த்தா வால் கட்டு இல்லாம நம்மகிட்ட இருந்தது. எல்லா கோழியும் அப்படிதான் இருக்கு. அது எதற்காக பண்றோம்? ஏன் பண்றோம்? இப்போ நம்ம பிரீடிங் சேவல் வந்து போடுறது வந்து கொஞ்சம் ஏஜ் ஆன கோழியா போடுவோங்க. சரிங்க. முள்ளு வளர்ந்த கோழியா இருக்கும். ம். கொஞ்சம் ஏஜ் ஆனதா இருக்கும். சரிங்க. மேட்ச்சுக்கு போயிட்டு வந்து அது ம். காலு கொஞ்சம் அடிபட்டதா இருக்கும். ம், ம். அதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வால் இருக்கும்போது கோழி சரியா அணையாதுங்க ஓகே, சேவல். ஓகே. அதோட வால் செமன் வந்து கரெக்ட்டா செமன் இன்சர்ட் கரெக்ட்டா ஆகாது. ஏறாதுங்க. ஓகே. இப்போ 10 குஞ்சு பொரிக்கிற இடத்துல 4 தான் கரு கூடுங்க சரி, முட்டை. சரி, சரி. இப்ப இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90% கரு கூடிக்குங்க. ஓகே, ஓகே. அது இல்லாம நம்மளுக்கு இந்த மெயினான சேவல்ன்றதுனா கொஞ்சம் சைஸும் இருக்குங்க சேவலு. ஓகே, நம்ம ஓகே. சொன்ன சைஸ் வந்து 5 கிலோ, 6 கிலோ வருங்க. ஆமா, ஆமா. அந்த சைஸ் கோழிங்க வந்து அவ்வளவா கோழி அணையிறது வந்து கெப்பாசிட்டி கம்மிங்க. சரிங்க. சிட்டு வேடனா எப்படி வேணா அணைஞ்சுக்குங்க. ஓகே. அது பிரச்சனை இல்ல. ஓகே, நம்ம பெருஞ்சாதின்னும் போது பொட்டையும் அதுக்கு தகுந்த பெரிய பொட்டை இருக்குங்க. ஓகே, சேவலும் அதுக்கு தகுந்தது இருக்குங்க. ஓகே. வால் இல்லாம இருந்தா அது செமன் கரெக்ட்டா சேரும். கரு கூடுற குவாலிட்டி நல்லா இருக்கும். அது கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். அதனால நம்ம வால் எடுத்துட்டு நம்ம பொட்டைகள வந்து இன ஆமாங்க, சேர்த்திக்கணும். ஆமாங்க. நம்ம எப்பவுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரைக்கும். ஓகே பிரதர். ஓகே. இப்போ பிரீடிங்க பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி தாங்க. சரி. சேவல எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்ட்டேங்க. ஓகே. இப்போ பிரீடிங்க்கான பொட்டை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்ட்டேன். நம்ம லைனேஜா போற மாரி வளர்த்தணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, ம். இண்டிவிஜுவலா வளர்த்தணும்னா, அதுக்கு தகுந்த பொட்டையும், சேவலையும் லைனேஜ் மிக்ஸ் பண்ணாம, சரி. ஒரே லைனேஜா வச்சு ம். குஞ்சு இறக்கணுங்க. ம். குஞ்சு இறக்கி அதே கோழியில அவையும் வச்சு ஒவ்வொரு பெரிய பொட்டை வந்து முட்டை உடைக்குங்க. ஓகே. முட்டை உடைக்கிற பொட்டைய என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1, 2 முட்டை அது கூட வச்சுட்டுங்க. ஓகே. சும்மா டம்மி முட்டை மாரி வச்சுட்டு, வேற கோழியில வச்சு குஞ்சு இறக்கி மறுபடியும் 21 நாள் கழிச்சு சேர்த்து விட்டுறலாங்க. சேர்த்து விட்டுறலாம். அது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, ஓகே. அந்த தாய்க்கோழியே பார்த்துக்கிட்டா மட்டும் தான் அது குஞ்சு கொஞ்சம் தரமா வருங்க. ஓகே, இப்ப ஓகே. நம்ம ப்ரூடிங் என்னதான் போட்டாலுமே, இப்ப சரி. இந்த விளையாட்டுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ப்ரூடிங் போட்டு குஞ்ச வளர்க்கறது வந்து, ம். பெருசாச்சுன்னா ஆள அடிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க சேவலு. ஓகே, ஓகே. அந்த மாரியும் கம்ப்ளைண்ட் நெறைய வருதுங்க. அந்த கம்ப்ளைண்ட் அந்த இருக்கு. அதுக்கு வந்து தெரியாதுங்க. ஓகே. தாய் வளர்த்துனா அதுக்கு தகுந்த பராமரிப்போட அது வளர்த்திக்குங்க. ஓகே, ஓகே. அதனால இப்போ அந்த மாரி பண்றது ரொம்ப பெஸ்ட்டுங்க. பிரீடிங் ஓகே. பொறுத்தவரைக்கும். ஓகே. இண்டிவிஜுவல் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. பெஸ்ட்டா இருக்கும். ஆமாங்க. ஆனா இப்ப மேய்ச்சலையும் விட்டு பண்ணிக்கலாம். என்ன லைனேஜ் வந்து உடைஞ்சு கிடைக்கும் நமக்கு. நமக்கு அந்த லைனேஜ் கோழி மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு. அந்த லைனேஜ் சேவல் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குன்னா, நீங்க பரவலா விட்டு வளர்த்திக்கலாம். விட்டு வளர்த்துக்கலாம். வேற 2 லைனேஜ், 3 லைனேஜ் இருக்குதுன்னா, ஒண்ணு கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது வேஸ்ட்டா போயிருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா ஆமாங்க. பிரதர். ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். அதாவது வந்து இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிரீடிங் செட்டப் எப்படி பண்ணணும்? அதே மாரி வந்து அந்த தாய்க்கோழிகள எப்படி செலக்ட் பண்ணணும்? அதற்கான அந்த பிரீடிங் சேவல்கள எப்படி செலக்ட் பண்ணணும்னு அந்த ஒரு பார்ட்ட மட்டும் ரொம்ப விரிவாவும், விளக்கமாவும் சொன்னீங்க. கண்டிப்பா இத பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட எதிர்கால கனவுகள் அப்படின்னு இந்த பண்ணையில என்னங்க? நம்மளோட எதிர்கால கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பண்ணணுங்க. சரிங்க. குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணுங்க. ஓகே. இப்போ அதுக்கு தகுந்த செட்டப் இன்னும் நம்ம முழுசா முடிக்கலைங்க. ஓகேங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரோம். பார்த்த புது செட் கூட நீங்க போட்டுட்டு இருக்கிறத ஆமா. பார்த்தேன். ஒவ்வொன்னா தாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி. நம்ம எடுத்த உடனே மொத்தமா அமௌண்ட்ட டம்ப் பண்ணிட்டு இது பண்றது இல்லைங்க. ஓகே, ஓகே. நம்ம அதுல இருந்து வர அமௌண்ட்ட ஒரு 30% எடுத்து அதுக்கு லாபத்துல 30% எடுத்து நம்ம
அதோட யூஸுக்கு பயன்படுத்திக்கிட்டுங்க ஓகே. நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். சரி. நம்மள எதிர்கால கனவுன்னு பாத்தீங்கன்னா இதாங்க. ம். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு சரிங்க. இருந்துக்கலாம்னு இருக்குங்க. அதையவே அப்படியே ஆமாங்க. பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரிங்க பிரதர். இதனால வந்து உங்களுக்கு வருவாய் அப்படிங்கிறது எந்த அளவுல கை குடுக்குது? உங்களோட படிப்பு செலவுகளுக்காகட்டும், இல்ல உங்களோட செலவுகளுக்காகட்டும், அது எந்த அளவுல வந்து உங்களுக்கு உதவி செய்யுது? அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இப்போ அதுல வர அமௌண்ட்ன்னு பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல ஒரு 10, 12 வயசுல இருந்து கோழி வளர்த்துட்டு இருக்கேங்க. சரிங்க. அப்பல இருந்து நான் வீட்ல அமௌண்ட் கேட்கறது இல்லைங்க. சரிங்க. ஏன்னா எனக்கு இப்போ ஒரு கோழி புடிச்சு வித்தாலே 500, 1000 வரும். ஓகே. விடைய கொண்டு போய் கறிக்கடையில குடுத்தாலும் எனக்கு ரூ. 1000 2, 2 1/2 கிலோ விடை குடுத்தாலும் ரூ. 1000 வருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால கோழியில வர தீவனமும் அதுக்கு அதுல வர அமௌண்ட் தீவனத்துக்கும் போட்டுக்குவேன். ஓகே. சேவலும் வித்துக்கிறேங்க. ஓகே. இப்ப அதுலயும் அமௌண்ட் வருதுங்க. இப்ப சரிங்க. நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன்னா, காலேஜ் ஃபீஸ் இதுவரைக்கும் நான் வீட்ல வாங்கி கட்டினது இல்லைங்க. கட்டுனதே இல்ல. நான் 5 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆச்சரியமா இருக்குதுங்களே! 3 வருஷம் டிகிரி படிச்சிருக்கேங்க. எம்.ஏ 2 வருஷம் படிச்சிருக்கேங்க. சரிங்க. ரூ. 1 இன்னும் வீட்ல வாங்குனது இல்லைங்க. ஓகே. அமௌண்ட் வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே, இதுல வர ஓகே. அமௌண்ட்ட வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே. அதனால வீட்ல நம்ம அமௌண்ட் குடுத்து இது பண்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குங்க. சரிங்க. அவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சரி பண்றான். ம், இதுல ம். இருந்து ஒரு வருவாய் இருக்கிறதுனால பண்ணட்டும். அவங்களும் அப்படின்னு சப்போர்ட்டிவா நம்மளுக்கும் இருக்காங்க. விடுறாங்க. ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்கன்னா, கோழின்னு வளர்த்தி இந்த விளையாட்டுக்குன்னு போறாங்க. சரிங்க. அதுல போய் விட்டுர்றாங்க. ஓகே, ஓகே. அதனால பந்தயம் விட்டுறதுனால, அதுல வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கோழினாலே ஒரு வெறுப்பு மாரி வந்துருதுங்க. ஓகே, ஓகே. நம்ம அதுக்குன்னு நம்ம அந்த விளையாட்டுக்கு போறது இல்லைங்க. சரிங்க. வளர்க்குறோம், அத கொண்டு போய் விக்கிறோம். அந்த கண்டிப்பா. பணத்த வீட்ல இது பண்ணிட்டு அதோட இருக்கோம். ஓகே, ஓகே. அதனால எந்த தொந்தரவும் வியாபாரம் இல்லாம மட்டும் பண்ணிட்டோம்னா எந்த தொந்தரவும் இல்லைங்கிறீங்க. எந்த தொந்தரவுமே இல்லைங்க. சூது நல்ல ஒரு வருவாயா இருக்கும். சூதுன்னு போனா அது எந்த லெவலுக்கு போனாலும் எட்டாதுங்க. எட்டாது. ஆமாங்க. சோ வருவாய் ஈட்டணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த வியாபாரத்தோட நிறுத்திக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆமாங்க, ஆமாங்க. நம்மளோட மாத வருமானம்னா சுமாரா எவ்வளவா இருக்குங்க? சுமாரான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 45 டூ 50 ரூவா இப்போதைக்கு வருவாய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அது போக செலவுகள் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. அது போக இப்போ விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, செலவுக்கு போயிருங்க. ஓகேங்க. 1, 2 வீட்டு யூஸுக்கு, ஓகே. சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அந்த யூஸுக்கு அப்படி சரிங்க. போயிட்டு இருக்குங்க விடை. ஓகே. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 45 டூ 50 ரூவா. வருவாய் ரூ. 50 எடுக்கலாங்க. மாதம் ஒரு 50,000 ரூபாய் வந்து முதலீடு இதுல சம்பாதிக்க முடியும். முதலீடு இல்லாம எடுக்கலாங்க. ஓகேங்க பிரதர். இப்போ ஒரு 4 செக்மெண்டா நம்மளோட பண்ணைய பார்த்தேன். இத ஆமா. மட்டும் எனக்கு விரிவா சொல்லுங்களேன். எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன குஞ்சுங்க சரி. எல்லாமே ஒரே இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியாதுங்க. சரிங்க பிரதர். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா வருங்க. ஓகேங்க. அம்மா வந்து இப்போ பெரிய கோழிக்கு வந்து அது எதிர்ப்பு சக்தி இருக்கு. அது தாங்கிக்குங்க. ஓகே. அதுல இருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி சின்ன குஞ்சுங்களுக்கு வருங்க. ஓகே, ஓகே. அதோட எச்சத்துல இருந்து பரவுங்க. சரிங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன குஞ்சுங்க ஓகே. பொரிச்சு 1 1/2 மாசம் வரைக்கும் ஒரு ஷெட்டுங்க. ஓகே. அதுக்கு தனிங்க. ஓகே. அதுக்கப்புறம் 1 1/2 மாசத்துல இருந்து ஒரு 1 கிலோ ம். 1 1/2 கிலோ சைஸுக்கு ஒரு பக்கங்க. ம். அது ஒரு ஷெட்டு. அது ஒரு 1/2 ஏக்கர் தனியா பிரிச்சு பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகேங்க. இப்ப அதுக்கு மேல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல 1 கிலோக்கு மேல ஓகே. 1 கிலோக்கு மேல இருக்கிற விடை ஒண்ணு கூட நிறுத்த மாட்டேங்க. நிறுத்த மாட்டீங்க. 1 கிலோ 1 1/2 கிலோ டச் ஆயிருச்சுன்னா விடை ஒண்ணு கூட நம்மகிட்ட இருக்காதுங்க. ஓகே, ஓகே. கறிக்கடைக்கு குடுத்துருவேன். சரி. நம்மளுக்கு இந்த வெளியவும் குடுக்க முடியாதுங்க. குடுக்க முடியாது. லைனேஜ் லைனேஜ் போயிடும். கோழின்றதுனால வெளிய குடுக்க முடியாதுங்க. ஓகே. நம்ம கறிக்கடைக்கு குடுத்துக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்ச சரி. கறிக்கடைக்கு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. 500 அங்கிருந்து வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்லைங்களா? அங்கிருந்து வெளிய போறதுக்கு சம்மந்தம் நம்ம எப்படி குடுத்துக்கிட்டு இருக்கேன்னே அவங்களுக்கு தெரியாதுங்க. ஓகே, நம்ம ஓகே. லைனேஜ்க்கு வளர்த்துறோமா, எப்படி வளர்த்துறோம்னே தெரியாதுங்க. தெரியாது. ஓகே, ஓகே. அதனால அந்த பிரச்சனை நம்மளுக்கு இல்லைங்க. சரிங்க. ஓ! இந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப 4 பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா டோட்டலா? ஆமாங்க. இப்போ பட்டாக்குன்னு தனியா பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கரா 1 1/2 ஏக்கராங்க. ஓகே. சேவல் மட்டும் அதுல இருக்குங்க. ஓகே, ஓகே. சேவல் மட்டுமே அதுல பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, சரி, சரி. ஒரு 4 பார்ட்டிஷன் பிரிச்சு தனித்தனியா எல்லாத்தையும் இப்படி அமைச்சிருக்கீங்க. பண்ணிட்டா கொஞ்சம் ரிஸ்க் கம்மிங்க. ஓகே. ஒண்ணோட ஒண்ணு இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் நோயே அட்டாக் ஆச்சுனாலும், சரி. அந்த இடத்தோட நின்றுங்க. அந்த ஒரு பர்ப்பஸ்க்காகவும் பண்ணியிருக்குங்க அத. ஓகே பிரதர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. பிரதர் புதிதா உங்கள மாரி வந்து கோழி வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இது ஒரு லாபகரமான தொழிலா இருக்குமா? இத வந்து உங்கள மாரியான இன்றைய இளைஞர்கள் வந்து எடுத்து பண்ணா சக்சஸ் பண்ண முடியுமா? எடுத்து பண்ணா சக்சஸ் பண்ண முடியுங்க. முதல்ல அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வராங்கனாலே பொறுமை இருந்தா மட்டும் வரலாங்க. சரி. இல்லன்னா அந்த ஃபீல்ட்ல வந்து அவங்க ஜெயிக்க முடியாது. சரிங்க, சரிங்க. பொறுமை முதல்ல ரொம்ப முக்கியங்க. பொறுமை இருந்தா மட்டும் தான் அந்த ஃபீல்ட ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியுங்க. சரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 குஞ்சு பொரிக்கும். ம். ஃபர்ஸ்ட் வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா, 10 குஞ்சு. ஆஹா 10 குஞ்சு ஆச்சு. இப்போ 10 குஞ்சும் 5, 5,000னால 50,000 ஆச்சே. குஞ்சு பறிக்கும்போதே அவங்க கணக்கு போட்டுருவாங்க. உண்மை, உண்மை. காக்கா தூக்கிட்டு போகுங்க, கழுகு கண்டிப்பா. தூக்கிட்டு போகும், அம்மை போடும், சளி பிடிக்கும். நோய்கள் சுக்கா வரும். நோய் வந்து அந்த நல்லா பெருசாகுங்க. ஆ, ஆ. அது கரெக்ட்டா அந்த உடம்பெல்லாம் வத்தி அது இதாகுங்க. ஆமா. ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் மாரி வரும். சரி. அதுக்கப்புறம் கால் ஃபால்ட் ஆகும். சரி. நீங்க இன்ஜெக்ஷன் போடும்போது கை, கால் ஏதாச்சும் இழுத்துக்கும். ஆ, ஆ, ஆ. எல்லாமே தாண்டி வந்தாதாங்க கோழி. சரி. நம்ம கையில பணம் குடுக்குற வரைக்கும் அந்த கோழி நம்பளுது நம்பளுது இல்ல. நம்பிக்கை இல்ல அதுல. நம்பிக்கை இல்லைங்க. சரிங்க. அதனால நம்ம இப்ப வந்த உடனே அது குஞ்சு பறிச்ச உடனே அது ஒரு கணக்கு போடாம அப்படியே விட்டுட்டுங்க. ஓகே.
நம்ம வந்த வருமானத்தை வச்சு இது பண்ணி அதுக்கு ஒவ்வொன்றா கத்துக்க வேண்டியதுதாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே. ஓகே. சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப நான் எல்லாம் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க. ம், ம். சின்ன சின்னதா கத்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேங்க. கண்டிப்பா. நோய் மேலாண்மை கத்துக்கணுங்க மெயினா. ஓகே, ஓகே. அது கொஞ்சம் 1, 2 செத்தாலுமே அதுல இருந்து நம்ம நோய் மேலாண்மையை கத்துக்கணும். டெஸ்ட் பண்ணி கத்துக்கணுங்க. ஓகே. அதான் ரொம்ப மெயினுங்க இதுல. சரி. வளர்க்கலாங்க. வளர்க்கறது தப்பில்ல. இதுல இருக்கிற வருமானம் மாடு வச்சிருந்தா கூட வராதுங்க. வராது. வராது. கண்டிப்பா வராதுங்க. சரி, சரி. நல்ல வருமானம் இருக்கு. வேலையும் கம்மிங்க. ம். நல்ல மூவிங்கும் இருக்குங்க கோழி. கொஞ்சம் கவனம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். கவனம் எடுக்கணும். பொறுமையா இருக்கணும். இப்போ ஒரு ஓகே. பேட்ச் என்னதெல்லாம் இப்போ ஒரு 100 குஞ்சு இருந்துச்சுன்னா, முன்னெல்லாம் ஒரு 100, 150 குஞ்சு இருந்துச்சுன்னா 50, 60 போயிருங்க. சரிங்க, சரி. 100 தான் இருக்கும். ஆ, ஆ. நம்ம அத சரி வெக்ஸ் ஆயிட்டோம்னா அதோட போயிருங்க. அதான், இப்ப அதான். நான் தான் சொன்னேன்ல 120 கோழி இருந்து எல்லாம் போயிருச்சு. எல்லாமே போய் ஒரு கோழில இருந்து ஆரம்பிச்சீங்க. நான் 0ல இருந்து. இப்ப என்கிட்ட வாங்கிட்டு போனவங்க நான் ஃபர்ஸ்ட் கறிக்கு வளர்த்துட்டு இருந்தேங்க. ஓகே. நான் நோய் வந்த டைம்ல. ஓகே. 2, 3 எல்லாம் 2, 3 இடத்துல வாங்கிட்டு போய் என்ன மாரியே பண்ண மாரி போட்டு வளர்த்துனாங்க. சரி. ஒரு வாட்டி அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு போய் விட்டோனே 10 கோழி கொண்டு போய் விடுறாங்க. ஓகே. 10 குஞ்சு பொரிச்சா 100 ஆயிருதுங்க ஒரே நிமிஷத்துல. ஆமா. ஒரு மாசத்துல 100 உற்பத்தி பண்ணிடுறாங்க. சரி. 100 உற்பத்தி பண்ணி அத காப்பாத்த காப்பாத்த முடியறதில்ல. முடியாதுங்க. சோ தொழில கத்துக்கிட்டு தான் நம்ம இதுக்குள்ள தொழில வரணும். கத்துக்காம உள்ள வர முடியாதுங்க. சரி. அப்படி கத்துக்கணும்னா 1, 2 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 3, 4 கோழில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் வளர்த்துனவங்க எல்லாம் ஒரு வாட்டி நோய் வந்த உடனே அத அப்படியே கை விட்டாங்க. விட்டுட்டாங்க. அதான். நானும் சரி பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே, ஓகே. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. பொறுமை வேணுங்க. இந்த தொழில பொறுத்த எந்த தொழிலா இருந்தாலுமே பொறுமை தாங்க முக்கியம். ஓகே பிரதர். பிரதர் கடைசியா உங்களோட தொடர்பு எண்ணு நம்ம வீடியோல குடுக்கலாங்களா? ஆனா நம்ம தொடர்பு என்ன வீடியோல குடுக்க வேணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் காலேஜ் போயிட்டு இருக்கேங்க. சரிங்க. இப்ப நம்ம கிளாஸ்ல இருப்போம். ஓகே. அதனால நம்ம எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. எடுக்கலன்னா இவன் என்ன எடுக்கல, போன் எடுக்கல, இவன் இவ்வளவு திமிரா இவனுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வீடியோ கீழ கமெண்ட் பண்ணலாங்க. அதுல நான் அதுக்கு வேணா ரிப்ளை தரலாங்க. டைம் ஆனா இது விற்பனை பதிவும் கிடையாது இல்லீங்களா? இது நம்ம விற்பனை பதிவும் கிடையாதுங்க. இது ஒரு அனுபவம் எப்படி பண்ணலான்ற ஒரு புரிதலுக்கான வீடியோ தாங்க. வீடியோ தான் இது. ஆமாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். அதாவது வயசுக்கு மீறின ஒரு அனுபவத்தோட ரொம்ப அருமையா சிறப்பா கோழி வளர்த்திட்டு இருக்கீங்க. நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேங்க. அதே மாதிரி மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேங்க. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க.